Hi guys, welcome to dot tutorial series session 5. போன செஷனில் என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து லூப்பிங்னா என்ன அப்படின்னும் வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றியும் பார்த்தோம். அது போக ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம். அது பண்ணவங்க ஓகே, பண்ணவங்க அது புரியலை என்னன்னு தெரியலை அப்படின்றவங்களுக்கு இந்த செஷன் ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ப்ரோக்ராம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கடுத்து மித்த கான்செப்ட் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, வாங்க வந்து நேற்று கொடுத்த எக்ஸசைஸ்க்கான கோடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அதாவது இதுதான் அவுட்புட் கோடு. ஸோ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று கொடுத்த இது எக்ஸசைஸ் என்னென்னா 0ல் இருந்து 20 வரல இருக்கிற எல்லா ஈவன் நம்பரையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதான் வந்து நேற்று கொடுத்த எக்ஸசைஸு. ஸோ நமக்கு ஈவன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு ஏற்கனவே பழைய செஷனில். ஸோ அதே வந்து இங்கே கொஞ்சம் நம்ம வந்து ஃபார் லூப் வச்சு பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து திருப்பி ரிமைண்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து இது ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்டு நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு நம்பரு. இந்த நம்பரை வந்து ஆடாக ஈவனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் போட்டிருந்தோம், அப்படி தானே. ஸோ எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன போடுவோம், நம்பர் பர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இது என்ன செய்யும்னா ரிமைண்டர் வேல்யூவை கொடுக்கும். ஸோ 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் வேல்யூ. ஸோ பிரிண்ட் ஈவன் வேல்யூ இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணிப்போம் நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து ஒரு ஈவன் வேல்யூ, அதாவது ரிமைண்டர் வந்து 0 இருந்துச்சுன்னா. அப்படி எல்ஸாக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும், எல்ஸ் பிரிண்ட் அது ஒரு ஆட் வேல்யூ. ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். ஸோ சேம் ப்ரோக்ராம் தான், இது கரெக்டாக ஒர்க் ஆகலன்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிப்போம். ஸோ ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் வேல்யூன்னு வந்துருச்சு. ஏன்னா 1 வந்து ஒரு ஈவன் வேல்யூ கிடையாது. ஓகே, கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஒருவேளை நான் இங்கே 2ன்னு பார்த்தோன்னா அது வந்து ஈவன் வேல்யூன்னு காட்டணும். ஸோ ஈவன் வேல்யூன்னு காமிச்சிருச்சு. ஸோ ஓகே, அப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 20 வரல இருக்கிற ஈவன் வேல்யூவை எடுக்கணும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் போகணும். ஸோ ஓகே, இதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வைல் லூப் ஒன்று வந்து போட போகிறோம். எதுக்கு, இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் ஆகிடும்னு செக் பண்ணோம். 1லேருந்து 20 வரல இருக்கிற எல்லா நம்பரையுமே ஆட் ஆகிடும்னு செக் பண்ணி அதை வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் போட போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன போடுவோம், கண்டிஷன் போடுவோம். நம்ம வேரியபிள் ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேரியபிளே நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த வேரியபிளை வந்து இங்கே 2 இருக்குது, நம்ம வந்து 1லேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இது வந்து 1ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டேன்னா இப்போ இங்கே கண்டிஷன் என்ன போட போகிறேன், நம்பர் smaller than or equal to 20. ஏன்னா 20யும் தான் ஆட் ஆகிவனான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே போட்டேன். ஓகே, இப்போ இந்த கண்டிஷனை வந்து ஃபால்ஸ் ஆக்கணும்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து ஒன்று இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நம்பர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ நம்பர் ப்ளஸ்னால் என்னென்னா உங்களுக்கு போன செஷனில் தெரிஞ்சிருக்கும். நம்பர் ப்ளஸ்னால் என்னதுன்னா நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1, அதாவது அதோட வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து இப்படி போடலாம். இது வந்து இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதே வந்து மைனஸ் போட்டிங்கன்னா அது வந்து டிக்ரிமெண்டல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யணும்னா இப்போ 1 இருக்கா அதை வந்து 0ன்னு மாற்றிடும். அதாவது நம்பர் ஈக்குவல் டு நம்பர் -1 அப்படி சொல்லி மாற்றிடும். ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து ப்ளஸ் தான் பண்ணணும். ஸோ அதனால் ப்ளஸ்ன்னே வச்சுப்போம். ஓகே, ப்ளஸ்ன்னு வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஸோ இது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் ஆகணும்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மகிட்ட ஏற்கனவே கோட் இருக்குல்ல, ஸோ இது அப்படியே காப்பி பண்ணுறோம், இதில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த நம்பர்ன்றது இது, ஓகேவா. ஸோ இப்போ வந்து அகைன் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் பண்ணல, ஏற்கனவே இருந்ததை ஒரு லூப்பில் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட் வந்துச்சு பாருங்கள், ஆட் வேல்யூ எது ஆட் வேல்யூ எது ஈவன் வேல்யூ 1லேருந்து 20 வரல. ஆனால் நமக்கு தேவையான அவுட்புட்டு இது கிடையாது. நமக்கு ஆட் வேல்யூவே தேவையில்லை, நம்ம தேவை ஈவன் வேல்யூ மட்டும்தான். அப்போ என்ன செய்யலாம், அந்த எல்ஸை வந்து தூக்கிடுவோம். ஸோ எல்ஸை தூக்கிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஈவன் வேல்யூ மட்டும்தான் வந்திருக்கு, ஆட் வேல்யூ வரல. ஓகே, ஆனால் நம்ம கொண்டு வர சொன்ன அவுட்புட்டில் இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து தூக்கிடுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு நேற்று கொடுத்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டு
வந்துருச்சு. சிம்பிள் தான். ஸோ புரியலைன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து மைனஸில் கேட்குறாங்க, அதாவது வந்து -1 இருந்து -20 வரல இருக்கிற ஆட் ஆர் ஈவன் நம்பர் கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஸோ அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்னது -1, எண்டிங் நம்பர் என்னது -20. ஸோ இப்போ இந்த சிம்பிள் வந்து அப்படியே மாறிடும். காரணம் ஏன்? மைனஸ் ஆகிடுச்சு இது. ஸோ அப்போ என்ன ஆயிரும்? -20யோட -1 வந்து சின்னதாக பெருசு. ஏன்னா இது மைனஸில் இருக்குது. -20யோட -1 வந்து பெரிய வேல்யூ. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பண்ணிடணும்? கிரேட்டர் தென் போட்டுருணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இப்போ கீழே வந்தீங்கன்னா, இப்போ கீழே வந்து ++ இருக்குது. இப்போ வந்து -1 -2 மாறணும்னா -1 தான் போடணும். அதாவது மைனஸ் தான் போடணும். அப்போ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது -1 வந்து -2 மாறும். ஸோ இல்லைன்னா வந்து மாறாது. ஸோ இதை மாற்றணும். ஸோ ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மைனஸ்னு வந்துடுச்சு. ஸோ சிம்பிள் தான். இது வந்து கொஞ்சம் மைனஸ்னால கொஞ்சம் குழப்பம். திருப்பி வந்து இந்த கண்டிஷன் என்ன செய்யுது, ஏன் மைனஸாக இருந்தால் நம்ம வந்து இதை போடுறோம் அப்படின்னு ஒரு தடவை வந்து நீங்களே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது போக வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன, டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதான் +னா ப்ளஸ் i = i+1ன்னு அர்த்தம். இதே வந்து மைனஸ்னால் i = i-1. இது வந்து ஒரு நம்பரை டிக்ரீஸ் பண்ணும், இது ஒரு இதை இன்க்ரீஸ் பண்ணும். இதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக்கிறதுக்காக இதை இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார் லூப். ஓகே, நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 3 டைப் ஆஃப் லூப் இருக்குது அப்படின்னு சொல்லி. 4வது ஒரு டைப் லூப் இருக்குது, அது கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு 3 டைப் ஆஃப் லூப் இருக்குது. இதான் மேஜராக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற லூப்ஸு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னு வைல் லூப், அதுக்கடுத்து ஃபார் லூப், அடுத்து டூ வைல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தா டைப்பு. இதில் ஒயில் லூப்னால் என்னென்னு நேற்று பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபார் லூப்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார் லூப்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒயில் லூப் பண்ணுற அதே வேலையை தான் பண்ணும். ஓகே, அப்புறம் எதுக்கு ஃபார் லூப்பு? இப்போ வந்து நம்ம வந்து பழைய செஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இஃப் கண்டிஷனும் ஸ்விட்ச் கண்டிஷனும் பார்த்துருப்போம். ஸோ இஃப் கண்டிஷன்லேயே வந்து ஸ்விட்ச்சு என்ன பண்ணுதோ அதை வந்து அச்சீவ் பண்ணலாம், அப்படி தானே? ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்விட்ச்சு? ஆனால் வந்து நமக்கு அதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. கோடு வந்து என்ஹான்ஸ்டாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, பார்க்க நீட்டாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் ஆட் பண்ணோம்னா ஈஸியாக ஒரு இதை காப்பி பேஸ்ட் பண்ணியே வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒயில் லூப்போட ஃபார் லூப் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒயில் லூப்பில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இங்கே ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து அதை ப்ளஸ் மைனஸ் ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் வந்து இப்போ வந்து இதை நான் போடலை, நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆயிரும்? இன்ஃபைனைட் லூப் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து இங்கே இந்த பேஜில் ஏதாவது எரர் காட்டுதா? ஒரு எரர் கூட காட்டல. ஆனால் இங்கே எரர் காமிக்கும். ரன் பண்ணும்போது தான் நமக்கு எரர் காமிக்கும். நம்ம டைப் பண்ணும்போதேவும் அது என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒயில் லூப்பில் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா காரணம் இது வேறு மாதிரி இருக்குது, இது வந்து வேறு, இது தனி, இது வேரியபிள் இனிஷியலைசேஷன். ஒயில் லூப்புங்கிறது வேறு. உள்ள நம்ம டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது அதோட சின்டாக்ஸுக்கு உள்ளே வராது. அதோட சின்டாக்ஸுங்கிறது ஒயில் கண்டிஷன் 2 ப்ராக்கெட், அவ்வளோதான் அதோட சின்டாக்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கம்பைல் டைமில் எரர் காமிக்காது. ஸோ இதுக்கான சொல்யூஷனாக கொண்டு வந்தது தான் ஃபார் லூப். ஸோ இப்போ ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த ஒயில் லூப்பை அப்படியே ஃபார் லூப்பாக மாற்றுவோம். அது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு கீவேர்ட் போட்டுறோம். இப்போ இந்த ஒயிலுங்கிறது எதுக்கு போட்டோம்? நம்ம கீவேர்டை, இந்த ஒயிலுங்கிறது இது டாட்டோட கீவேர்டு. இந்த கீவேர்டை எதுக்கு போட்டோம்? இங்கே ஒரு லூப் ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமுக்கு சொல்கிறதுக்காக இந்த ஒயில் போட்டோம். இப்போ அதேமாதிரி ஃபார் என்னது? இங்கே ஒரு லூப் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனால் வந்து அது ஒரு வேறு டைப் ஆஃப் லூப்பு, அது ஒரு ஃபார் லூப்பு. ஸோ அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபாரை போட்டுரும். ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பண்ண வேரியபிள் இனிஷியலைசேஷனை அப்படியே இதுக்குள்ளே பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம்? இந்த கண்டிஷனை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே போட போகிறோம். சிம்பிள். ஸோ ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா காப்பி வச்சு ஓகே. ஓகே, இப்போ வந்து அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே கடைசியாக என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸோ ப்ளஸ்ஸோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கடைசியாக போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளோட லூப்போட லாஜிக் வந்து இவ்வளோ தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தடவை என்ன பண்ண போகுதுங்கிறத இதுக்குள்ளே சொல்ல போகிறோம். அவ்வளோதான்.
இப்போ உள்ளே வந்து இது 3மே போட்டுட்டோம். இப்போ இதில் 3ல் ஏதாவது ஒன்றை போட நம்ம மறந்துட்டோம்னாலும் இங்கே எரர் காமிச்சிடும். இப்போ நான் தூக்கிட்டு இங்கே எரர் காமிச்சிட்டு பாருங்கள். ஆனால் ஒயிலில் அப்படி கிடையாது. நம்ம எதாவது ஒன்று போடலைனாலும் அது வந்து எரரோ எதுவுமே இங்கே இந்த பேஜில் காமிக்காது. அப்போ வந்து நமக்கு இங்கேயே நோட்டிஃபை ஆயிரும் நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒன்று விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக வந்து தான் ஃபார் லூப் மோஸ்ட்லி வந்து நீங்கள் எல்லா ப்ரோக்ராம்லேயுமே அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண போகிற எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஃபார் லூப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒயில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக ஒரு 2 லைனில் வேலை முடிஞ்சிடும். இது ரொம்ப பெருசாக இருக்கும். வேறு இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். நீங்கள் எதை போட மறந்துட்டீங்க, எதை போட்டிருக்கீங்கிறதும் ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ அதுக்காக வந்து மோஸ்ட்லி ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையே வந்து நல்லா கற்றுக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ 3மே போட்டாச்சு அப்படி தானே. ஸோ இதில் எதை தூக்குனாலும் நமக்கு எரர் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் அந்த இனிஷியலைஸை தூக்குனாலும் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எரர் வரும். ஓகே, இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ வந்து நம்ம ஒயில் லூப்புக்கு உள்ளே இதை செய்யுன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுத்தோம்ல, அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கட் பண்ணியாச்சு, இதுக்குள்ளே போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த ஒயில் லூப்பை வந்து தூக்கிடுவோம். ஸோ நமக்கு அப்போ தான் கிளியராக தெரியும். ஸோ இப்போ அதே ரிசல்ட்டு தான் திரும்பி வரணும். அப்படி தானே லூப் படி அப்படி தான் வரணும். ஃபார் லூப்பும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னா அப்படி தான் வரணும். ஓகே, இங்கே வந்து நம்ம -2 போட்டதுனால இங்கே -2 மட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன போடணும், 20 போடணும். ஓகே, இங்கே 20 போட்டாச்சு. இப்போ அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட் வந்திருக்கு. -2 -4 -6 -8. ஸோ அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தான் ஃபார் லூப். இன்னொன்று வந்து ஃபார் லூப்பில் வந்து எது ஃபஸ்ட்டு கால் ஆகும், எது செகண்ட் கால் ஆகும், எது தேர்ட் கால் ஆகும். அதாவது வந்து இதோட இப்போ ஒயில் லூப்புக்கு சொன்னீங்க இதுதான் ஃபஸ்ட்டு கால் ஆகும், இதுதான் 2வது கால் ஆகும் அப்படின்னு. ஸோ இதில் வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அதை பற்றி பார்ப்போம். அதுக்காக உங்களுக்கு மேப் ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுலேயே வந்து நமக்கு வந்து 2 வச்சு இது பண்ணி நம்ம ஆடர் ஈவன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 3ஆல் வகுப்படுற நம்பரு அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மாடரேட்டர் இந்த 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 சிம்பிளை வச்சு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 3ஆல் வகுப்படுற நம்பர்லாம் வந்து எனக்கு 1 to 20 வரல இருக்கிற எல்லா நம்பரையும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கேட்டால், ஜஸ்ட் இதை நீங்கள் 3ன்னு மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 மாதிரி இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது. இப்போ இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிவைடட் பை 3ஆக வருது பாருங்கள். 3, 6, 9, 12, 15, 18. ஸோ 20க்குள்ளே இருக்கிற எல்லாமே வருது. அதே வந்து இப்போ 100க்குள்ளே எனக்கு வேணும்னா இங்கே மட்டும் மாற்றினா போதும். இப்போ நான் இங்கே 100ன்னு சொல்லி மாற்றினா இப்போ என்னது -1 to 100 வரல இருக்கிற எல்லா 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பரையும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. இதை 4ன்னு மாற்றினா 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பரும் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இந்த சிம்பிள் என்ன பண்ணுதுன்னா, ஜஸ்ட்டு வந்து இதால் டிவைட் பண்ணி அதை வந்து அதில் ரிமைண்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து விட்டுரும். ரிமைண்டர் இல்லை 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை வச்சு நிறைய சீக்வன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து இந்த மல்டிப்ளை டேபிள் ஃபுல்லாக இதில் பிரிண்ட் பண்ணலாம் உங்களுக்கு மேபி நீடு இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு ஒயில் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஏற்கனவே ஒரு சார்ட் ஒன்று போட்டு காமிச்சிருந்தோம். ஓகே, இங்கே ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமிங் மேலே டாட் என்ன செய்யுது, மேலேருந்து வருது ரீட் பண்ணிவிட்டு. ஓகே, மெயின் மெத்தட் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிள் வந்து இந்த நம்பருக்குள்ளே இருந்தால் மட்டும் இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் அப்படின்றதெல்லாம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன செய்யும், முதல் துணி உள்ளே வரும். இந்த ஃபாருங்கிறது இங்கே ஒரு லூப் வந்து க்ரியேட் ஆகிருக்குங்கிறத காமிச்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு வேரியபிள் ஒன்று இனிஷியலைஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டாலேவும் இது 2 ஒரு தடவை ரீட் ஆயிடுச்சுனாலேவும் இதுக்கப்புறம் வராது. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இந்த 3 மட்டும்தான் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கமே வராது. அப்போ என்ன செய்யுது, இனிஷியலைஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கண்டிஷன் செக் பண்ண போகும். ஸோ நம்பர் வந்து 10க்கு கீழேயா, 1 வந்து 10க்கு கீழேயா, ஆமாம் 10க்கு கீழே. அப்போ என்ன செய்யும், 10 கீழே ட்ரூ ஆயிருமா. அப்போ வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யும், 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ 1 வந்து 2 ஆயிடுச்சு. இப்போ 2 வந்து 10க்கு கீழேயா, ஆமாம் 10க்கு கீழே. அப்போ இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணும். இப்போ இங்கே 3 ஆகிடும். ஸோ இது வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து 10ன்னு மாறுதோ அப்போ அந்த லூப் அப்பையும் லூப் பிரேக் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஈக்குவல் போட்டுருக்கோம். ஒருவேளை ஈக்குவல் போடலைன்னா பிரேக் ஆகிடும். ஸோ இங்கே ஈக்குவல் போட்டுக்கனால அப்பையும் பிரேக் ஆகாது. எப்போ பிரேக் ஆகும்னா 11 மாறும்போது பிரேக் ஆகிடும். இங்கே 11 போடும்போது இந்த நம்பர் வந்து 11 மாறும்போது இந்த லூப் பிரேக் ஆகிடும், கீழே வராது. இது இப்போ உங்களுக்கு கோடில் எப்படி சொல்லணும்னா வந்து இது ரன் ஆகும்.
ஸோ மொதல் ஃபாரை பார்த்துட்டு இது இனிட் ஆயிரும். இனிட் ஆகிடுச்சுனாலேவும் இதுக்கு அடுத்து இந்த சைடு போகாது. அடுத்து வந்து கண்டிஷனை செக் பண்ணுவோம். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கை ரன் பண்ணும். இந்த பிளாக்கை ரன் பண்ணிவிட்டு ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு திரும்ப போய் கண்டிஷனை செக் பண்ணும், திரும்ப பிளாக் ரன் பண்ணும். அவ்வளோதான். இதுதான் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தடவை க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், இந்த சைடு போகாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இந்த சைடே போகாது. ஸோ இது மட்டும்தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. சிம்பிள் தான். இது 1, இது முதல் தடவை நடக்கும். ஸோ இது 2, உள்ள பிளாக்குள்ளே இருக்கிறது 2. இந்த வந்து மைனஸ் பண்ணுறோம்ல, அது வந்து 3. ஸோ 1 2 3. அதேமாதிரி திரும்ப அதுக்கடுத்து இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து திரும்ப 1 2 3. இந்த 1 எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ அதோட முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ஃபார் லூப். இவ்வளோதான் சிம்பிள். புரியலைன்னா திருப்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. உங்களுக்கு இன்டர்வியூ போனால் சில அல்காரிதம் சில ப்ரோக்ராம்லாம் கொடுப்பாங்க யோசிக்கிற மாதிரி, அது எல்லாமே ஃபார் லூப்பில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த கான்செப்ட் புரியலான்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். ஸோ இதுன்னு இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் இது உங்களுக்கு புரியலை, இந்த ஆடர் ஈவன் புரியலைன்னா வேறு நம்பர் போட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை போட்டு ட்ரை பண்ணுங்கள், என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதேமாதிரி இந்த மைனஸ் கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுக்கு நான் அடுத்த செஷனில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் வரும். ஸோ பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் அப்போ நம்ம வந்து மைனஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கான்செப்ட் போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் ஃபார் லூப். நெஸ்டட் இஃப் கண்டிஷன் நம்ம படித்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் நெஸ்டட் ஃபார் லூப். ஸோ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளேயே இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சுன்னா அது வந்து நெஸ்டட் ஃபார் லூப்பு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வேணால், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வேணால் போடுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவோம். பேட்டர்ன் ப்ரோக்ராம்ங்கிறது என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை வந்து உங்களுக்கு கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது உங்களோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு இது படிக்க போகிறதில்ல, இது வந்து அடுத்தடுத்த செஷனில் வந்து இது படிப்போம். ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் வந்து நம்ம வந்து படிக்க போகிறதில்ல. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுப்போம், அவ்வளோதான். இந்த மாதிரியான ஒரு அணின்னு சொல்லுவாங்க, அரேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு அரே மாதிரி ரோ அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து, ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ வந்து நம்ம வந்து நெஸ்டட் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து 1 to 10 வரல, ஸோ இது எல்லாத்தையும் தூக்கிடுவோம். 1 to 10 வரல பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, அதையே 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. 1 to 10 வந்து பிரிண்ட் பண்ணணும், அதையே வந்து 10 தடவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு 2 ஃபார் லூப் போடணும். ஸோ 1 to 10 பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பு, அதை 10 தடவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப்பு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறது எப்படின்னு. ஸோ ஃபார் இன்ட் ஐ, ஒரு வேரியபிளை வந்து இனி க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ அந்த வேரியபிளை வந்து 1ன்னு வச்சுப்போம். ஏன்னா 1 to 10 தானே கேட்குறாங்க. ஸோ 1ன்னு வச்சுப்போம். அந்த 1 வந்து எது வரல பிரிண்ட் ஆக போகுது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரல பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஓகே, 10 வரல பிரிண்ட் ஆக போகுது. அது வந்து ஒவ்வொரு தடவை என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ வந்து 1 ++ போடக்கூடாது, வேரியபிள் நேம் போடணும், I++. ஸோ அதுக்கு நம்ம வச்ச நேம் வந்து I++. ஓகே ஓகே போட்டாச்சு. இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ண போகிறோம், இதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அப்போ வந்து ஐயை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஐ போட்டாச்சு. ஓகே, இப்படி போட்டாச்சு. இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், 1 to 10 மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டாட் இது வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஏன் கிராஷ் ஆகிடுச்சு, நான் ஒரு தப்பு விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஐயை தானே போடணும், நான் 1ன்னு போட்டதுனால இந்த 1ங்கிற வேல்யூ வந்து ஸ்டாட்டிக் வேல்யூ. இது வந்து ஹார்ட் கோடிங்னு சொல்லுவாங்க. ஒரு வேல்யூவை நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா அது பேர் ஹார்ட் கோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போயுமே மாறாது. அப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து ஃபெயிலே ஆகாது. ஸோ ஃபெயில் ஆகாமல் ரன் என்னாச்சு, நம்ம டாட் பேட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியல, அது ஒரு இன்ஃபினிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்மளும் விடுவோம். ஸோ அது யாராக இருந்தாலும் விடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு உங்களோட கோடை வந்து ஃபஸ்ட்லேருந்து கவனமாக கவனித்தாலே அது என்ன இஷ்யூன்னு சொல்லி இப்போ இங்கே ஐ மாற்றினோன்னா நமக்கு வந்து கோடு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, மாற்றிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஐன்னு சொல்லி மாற்றியாச்சு. இப்போ அகைன் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா, 1 2 3 4 5 10 1லேருந்து 10 வரல பிரிண்ட் ஆகுது. ஆனால் இதையே வந்து நான் 10 தடவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டாஸ்க்கு.
இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு மேலே ஒரு ஃபார் லூப் ஒன்று போடுறோம். ஸோ இங்கே ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் இன்ட், ஸோ அதோட வேரியபிள் நேம் வந்து ஜேன்னு வச்சுப்போம். ஸோ எல்லாம் ஒரே நேம் வைக்கக்கூடாதுல்ல. ஸோ ஜே ஈக்குவல் டு 1. ஸோ சேம் இதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இங்கேயே 10 தடவை இல்லை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபார் லூப்பை தூக்கி இதுக்குள்ளே போட்டுறோம். சிம்பிள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இது என்ன செய்ய போகுதுன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வரும், இது ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 வந்து 10க்கு சின்ன நம்பரு. அப்போ உள்ளே போய் இந்த ஃபார் லூப் ஒரு தடவை ஃபுல்லாக ரன் பண்ணோம். இந்த ஃபார் லூப் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப இங்கேருந்து திரும்ப மேலே போகும். ஸோ திரும்பி மேலே போய் 2 ஆகிடும். ஸோ திரும்ப 10 தடவை பிரிண்ட் ஆகும், திரும்ப மேலே போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், 1 2 3 4 10 வந்து 10 தடவை அகைன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியுதா, 10 தடவை பிரிண்ட் ஆகிருக்குங்க அவுட்புட்டு. மொதல் 1லேருந்து 10, அடுத்து 1லேருந்து 10, அடுத்து 1லேருந்து 10. ஸோ இந்த மாதிரி 10 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி சொல்லலாம் வந்து, இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ரோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ரோ, செகண்ட் ஃபார் லூப் வந்து காலம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது ரோ காலம் எப்படின்னா வந்து அணின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அணினா என்னென்னா உங்களுக்கு இந்த சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை தான் வந்து அரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற நிறைய நம்பர்ஸு. ஸோ அதில் வந்து இதை வந்து ரோன்னு சொல்லுவாங்க. என்னோடய கர்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இது ஹரிசாண்டல் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதை வந்து காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து ரோ காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போனா வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்கக்கூடாது, அப்படி தானே. ஸோ நமக்கான அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னா ஒரு அரே ஃபார்மேட்டில் வந்திருக்கணும். அரேங்கிறது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மேத்ஸில். ஸோ அது வந்து அப்படியே தெரிலனாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான் அணிங்கிற அதாவது அரேங்கிற கான்செப்ட்டு. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு இங்கே வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு பிரிண்ட் ஆன அவுட்புட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா. இப்போ இது வந்து நமக்கான அவுட்புட். ஓகேவா. ஸோ இதை காப்பி பண்ணிப்போம். இது வந்து எத்தனை தடவை பிரிண்ட் ஆகிருக்கு, நமக்கு 10 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ 10 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ 10 தடவை போடலை. ஸோ 10 தடவை பிரிண்ட் ஆகிருக்குன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா. இதை வந்து ரோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 1 1 1 1 இருக்கா, இதை வந்து காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னா ரோ அண்ட் காலம் வைஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அது ஏன் வந்து எனக்கு வந்து ஒரே மாதிரி நேராக பிரிண்ட் ஆகிருக்கு, நமக்கு இப்படி பாக்ஸ் ஆர்டில் பிரிண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த பிரிண்ட்டுங்கிற மெத்தடு. இந்த பிரிண்ட்டுங்கிற மெத்தடு என்ன பண்ணுதுன்னா, ஒரு பிரிண்ட் மெத்தட் கால் ஆன உடனேவும் இந்த கர்சர் வந்து ஃபஸ்ட் லைனை பிரிண்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ண உடனேவும் நெக்ஸ்ட் லைனை கால் பண்ணி விடுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் லைன் வந்துடுது. ஸோ இதுதான் காரணம். இது வந்து இன்பில்டாக என்ன செய்யுதுன்னா, ஒரு பிரிண்ட் மெத்தட் கால் ஆன அடுத்த நிமிஷமேவும் இந்த கர்சரை அடுத்த ஒரு லைனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் கொடுத்த ப்ரோக்ராம் வந்து அதை ரீட் பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு வருதா, பிரிண்ட் மெத்தட் கால் ஆனோடனே 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு நான் தட்டுறேன்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து என்ட்ரு தட்டிடுது. ஸோ என்ட்ரு அது உள்ள இன்பில்டாக வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுது. நெக்ஸ்ட் லைன் போயிட்டு 2 பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்ப இப்படி வந்துடுது. ஸோ இப்போ வந்து 3 பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து அது இன்பில்டாகவும் அடுத்தடுத்த லைனை வந்து கால் பண்ணி விடுது. ஸோ ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா அடுத்ததுக்கு அப்படி கால் பண்ணி விடுது. அப்படி இல்லாமல் ஒருவேளை அதை கால் பண்ணல அப்படின்னா அது என்ன ஆகும்னா இப்படி வரும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஹரிசாண்டலில் இருக்கிறது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது ஃபுல்லாக வெர்டிக்கலாக வரும். ஓகேவா. இப்போ இந்த பிரிண்ட் மெத்தட் தான் அதுக்கு காரணம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு மெத்தட் ஒன்று வச்சுருக்கோம். எஸ்டிடி அவுட், எஸ்டிடி இன்னுன்னு சொல்லி ஒரு 2 மெத்தட் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாட் பேடில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஐடியிலேருந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ நீங்கள் ஐடியில் ட்ரை பண்ணலாம். ஐடியில் அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். அது வந்து .ioன்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் தான் என்னென்னு நான் நடத்துகிறேன். ஸோ அதில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுற அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகே தானே.
ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து அடுத்து இப்போ என்ன பார்த்துருக்கோம், நெஸ்டட் ஃபார் லூப் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம வந்து ஐடியில் பார்ப்போம். ஓகேவா, உங்களுக்கு ஐடினா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ ஷேர் ஆன பிறகு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஷேர் ஆகிருக்கலாம், இல்லை இனிமேல் ஷேர் ஆகலாம். ஸோ அது வந்து அதை பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அதாவது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த செஷனில் எடுக்க போகிற இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்க்கு இந்த நெஸ்டட் ஃபார் லூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த மெத்தடு, இன்னு அவுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 மெத்தட் இருக்கும். சாரி, அவுட்டு நீங்கள் போடணும், அவுட்டு. ஸோ ஓகே, ஸோ இந்த மெத்தடு, அதாவது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடும் கால் பண்ணலாம், இந்த மெத்தடும் கால் பண்ணலாம். இந்த மெத்தட் என்ன பண்ணணும்னா அடுத்த லைனுக்கு கர்சரை மாற்றி விட்டுரும். ஆனால் இந்த லைன் வந்து அடுத்த லைனுக்கு மாற்றி விடாது. அது என்ன பண்ணணும்னா ஒரே லைன்லேயே வந்து நீங்கள் அடுத்தடுத்த பிரிண்ட் எல்லாத்தையும் அதை வந்து அப்பன் பண்ணிகிட்டே வரும், ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி 2 பிரிண்ட் மெத்தட் இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இது வந்து ஸ்லாஷ் என்னன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்ன செய்யணும்னா வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இதுலேயே வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டில் வந்து வெல்கம் ராகுல்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் வெல்கம் ராகுல்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு என்னென்னா வந்து ஒரு பிரிண்ட் மெத்தட் தான் போட்டிருக்கேன், உள்ள ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் வெல்கம்ங்கிறது ஒரு லைன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா 2 சேர்ந்து தானே வரணும். அதாவது இப்போ 2 சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன ஒரு பிரிண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். இது வேறு லைனில் பிரிண்ட் ஆகணும், இது வேறு லைனில் பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா, சரி இந்த ஸ்லாஷ் இல்லை, இந்த ஸ்லாஷ் என் எப்படி போட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா வந்து இது வந்து அடுத்த லைன் ஃபார்வர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஸோ எப்படி மாறிச்சு பாருங்கள். ஸோ வெல்கம் ஒரு லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு, ராகுல் ஒரு லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மேபி வந்து இதை யூஸ் பண்ண நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்க்கு இந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அடுத்த லைன் போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்லாஷ் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ள பிரிண்ட் மெத்தடில் இன்பில்டாக கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒன்று பிரிண்ட் ஆன அடுத்த நிமிஷமே கர்சர் வந்து அடுத்த இடத்துக்கு போயிடுது. ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ ஸ்லாஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லாஷன் வந்து நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். அது வந்து இந்த ஸ்லாஷ் என் வந்து நெக்ஸ்ட் லைன் மீன். ஸோ நெக்ஸ்ட் லைன், கோ டு நெக்ஸ்ட் லைன், கோ டு நெக்ஸ்ட் லைன். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார் லூப் பற்றினா ஓரளவு ஐடியா வந்துருச்சு, அப்படி தானே? இன்னும் இதை பார்த்தினா டீப்பாக நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டூ வைல் கூட அவ்வளோவா நம்ம வந்து அதை வச்சு அதிகமாக பண்ண மாட்டோம். பட் ஃபார் லூப்பில் இன்னும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து டூ வைல் லூப், அதாவது வந்து 3ஆவதாக இருக்கிற கடைசி டைப், இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு 2 டைப் தெரிஞ்சிருச்சு, அப்படி தானே? டூ வைல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு லூப்பை ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கண்டிப்பாக ரன் ஆயிரும் அப்படின்றக்காக. அதாவது டூனா இதை பண்ணிடு, அதாவது இந்த ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே இருக்கிறதா பண்ணிடு. ஸோ இதை டூ, இதை பண்ணிடு. வைல், அதுக்கப்புறம் செக் பண்ணு, அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் டூ வைல் லூப். இப்போ வந்து எனக்கு வந்து 1லேருந்து 10 வரல பிரிண்ட் பண்ணு, அதில் வந்து 1 வந்து கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணிடு, கண்டிஷன் செக் ஆகுதோ இல்லையோ அதை வந்து 1 வந்து கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுப்போம். ஓகேயா? இப்போ வந்து நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்பர் வந்து ஸ்மாலர் தென் 10ன்னு கொடுத்துருவோம். ஸோ ஸ்மாலர் தென் 10. இங்கே வந்து என்ன பண்ணுறோம், வைல் பிரிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்பரை பிரிண்ட் பண்ணிடும். சிம்பிள் தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், 1லேருந்து 9 வரல பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுக்கல. சரி, ஓகே, ஈக்குவலும் கொடுத்துருவோம். 1லேருந்து 10 வரல பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆகும், உள்ளே வரும். 1 வந்து 10 விட சின்ன நம்பரா? ஆமாம். ஸோ உள்ளே போய் இதை பிரிண்ட் பண்ணோம். அதே வந்து 1 வந்து 10 விட அதுக்கடுத்து என்ன ஆகும், ப்ளஸ் பண்ணணும்ல. ஸோ அதை நம்ம பண்ணல. இப்போ இந்த டூக்கு கீழே என்ன பண்ணிடணும், ப்ளஸ் பண்ணிடணும். ஸோ நம்பர் ப்ளஸ் இல்லைன்னா என்ன ஆகும், இன்ஃபைனைட் லூப்பாக போயிடும். ஸோ அதனால் வந்து ப்ளஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடுச்சு. திரும்ப வந்து நம்பர் செக் பண்ணோம். ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்,
1 to 10 வரல பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு வேளை வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 0ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். 1 0வோட சின்னதா கிடையாது, 0வா கிடையாது. அப்போ என்ன ஆகும், இது பிரிண்ட்டே ஆகக்கூடாதுல்ல. ஆனால் வந்து என்ன ஆகும்னா அது ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கக்கூடாது. காரணம் ஏன்னா இதோட ஃப்ளோ வந்து மாறிடுச்சு. இதோட ஃப்ளோ என்ன ஆகுது, என்ன செய்ய சொன்னோமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. ஆனால் இருக்கிற ஃபார் லூப்போ வைல் லூப்போ. ஓகே கைஸ், இப்போ வந்து டூ வைல் லூப்போட ஒர்க் ஃப்ளோ பார்ப்போம். அதாவது சிம்பிள் தான். அதாவது ஃபார் லூப்லேயும் வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னா, எடுத்தோடனே கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை பிரிண்ட் பண்ணும். அதுக்கடுத்து டிக்ரீஸோ இன்க்ரீஸோ பண்ணணும். ஆனால் டூ வைல் என்ன பண்ணணும்னா, எடுத்தோடனே என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, ஒருவேளை இதுக்கு முன்னாடி கூட இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணலாம். ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பிரச்சனை இல்லை. ஸோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அதுக்கப்புறம் தான் போய் கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து இதை வந்து திரும்பி பண்ணுது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதில் வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்ம பிளாக்கை ரன் பண்ணோம். ஆனால் வந்து இதில் வந்து பிளாக்கை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கண்டிஷனை செக் பண்ணுது. அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ தான் வந்து டூ வைல் லூப்பு. டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், அப்படி தானே. ஸோ டூ வைல் சின்டாக்ஸ் என்னது, டூ. ஸோ இதுதான் பிளாக்கு. ஸோ கோடு வருது மேலேருந்து, டூ. அது கீழே வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. பண்ண பிறகு வைல். ஸோ கண்டிஷன். ஸோ என்ன பண்ணணுமோ அந்த கண்டிஷன், அவ்வளோ சிம்பிள். ஸோ இதுக்குள்ளே கண்டிஷன் போடணும், இதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதை போடணும், மேலே வந்து டூ. ஸோ இந்த டூவை பார்த்தா தான் அதுக்கு வந்து தெரியும் இது வந்து ஒரு டூ வைல் லூப்பு. ஸோ இதை மோஸ்ட்லி அவ்வளோவா எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா வந்து இது ரொம்ப ரேராக தேவைப்படும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஃபார் லூப்போட நெசசரி அளவுக்கு இதோட தேவை வந்து இருக்காது. இதில் நம்மளோட ப்ராஜெக்ட்லேயும் ப்ரோக்ராம்லேயும் அவ்வளோவா இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூவர் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது என்னென்னு தெரியாமல் முடிக்கக்கூடாது, என்னன்றதை அவங்களுக்கு கன்வே பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு கேட்குறது வந்து ஃபார் லூப் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இது என்னென்னு அவங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வந்திருக்கும். இது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கு, அதாவது நம்ம கொடுத்த ரன் பண்ணுது, அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிறத ரன் பண்ணுது. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த கான்செப்ட் வந்து போவோம். ஓகே, டூ வைல் லூப்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டென்ட் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ பிரேக்குன்னு சொல்லி ஒரு 2 கீவேர்ட் பார்க்க போகிறோம். இது ஃபாரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்ட். பிரேக் வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், நம்ம ஸ்விட்ச் கேஸில் யூஸ் பண்ணிப்போம்ல. சேம் அதே மாதிரி தான் இதுலேயும். இதோட பர்பஸ் அதே பர்பஸ் தான். பட் இது வந்து பிரேக், அதாவது வந்து லூப்பை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ வச்சுப்போமே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து 10 to 1 வரல பிரிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து 5ஆம் நம்பரை மட்டும், அதாவது நம்பர் 5 மட்டும் அவாய்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட இப்போதைக்கு டாஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்லாம் பண்ணணும். என்ன பண்ணிப்போம், 1 to 10 வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் போட்டிருப்போம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், 10 to 1 அப்படியே ரிவர்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபார் இன்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்னவாக இருக்க போகுது, 10ஆக இருக்க போகுது. ஸோ 10. அப்போ நம்பர் ஸ்மாலர் தென், சாரி ஆமாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. காரணம் என்ன, இது வந்து மைனஸ் ஆகிட்டே போகுது. 9, 10, 9, 8 அந்த மாதிரி மைனஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து 1ஓட பெருசாக இருக்கிற வரல, 1ஓட பெருசாக இருக்கிற வரல அந்த கோடு வந்து ரன் ஆகணும். ஸோ ஈக்குவல் டு நம்பர் மைனஸ் மைனஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்று வந்து டிக்ரீஸ் ஆக போகுது ஒவ்வொரு தடவையும். ஸோ பிரிண்ட் நம்பர் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து அவுட்புட் வந்துச்சு 10, 9, 8, 7. ஸோ அவுட்புட் வந்துச்சு. ஆனால் நமக்கு தேவைப்படுற அவுட்புட் இதுதானா, ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று இங்கே என்ன நடந்திருக்கு, ஸோ 10லேருந்து ஒவ்வொன்றா மைனஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அது வந்து 9 வரும்போது ஓகே, சாரி 1 வரும்போது ஓகே ஆகிருக்கு. அது மைனஸ் ஆகி 1ன்னு வரும்போது ஓகே ஆகிருக்கு. திரும்ப 0ன்னு வரும்போது இங்கே கண்டிஷன் பிரேக் ஆகிடுச்சு, லூப் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, வெளியே போயிடுச்சு. ஓகே,
இப்போ வந்து நம்ம 1 to 10 to 1 வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 5ஆம் நம்பரை மட்டும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கண்டிஷன் போடுறோம். இஃப் நம்பர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா, ஸோ 5 இருந்துச்சுன்னா கண்டினியூ அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ, இந்த கண்டினியூ கீவேர்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உள்ளே வரும், இந்த நம்பர் எப்போ 5ன்னு ஆகுதோ அப்போ இங்கே வரும். ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா இந்த 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 இஃபுக்குள்ளே போகும். இந்த கண்டினியூங்கிறது கீழே இதுக்கு இந்த லூப்புக்கு உள்ள இந்த கண்டினியூவுக்கு கீழே இருக்கிற எந்த கோடையுமே ரன் பண்ணாமல் இந்த கண்டினியூ என்ன பண்ணுன்னா திரும்ப இங்கே கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஓகேவா, அப்போ வந்து என்ன ஆகும், இந்த 5ஆம் நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி முதல்ல ரன் பண்ணி அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்த்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் மட்டும் மிஸ்ஸு, 7 இருக்குது, 6 இருக்குது, 5ஆம் நம்பரை மட்டும் காணாமல் பாருங்கள். அதே வந்து வேணால் ஒரு 7 கொடுத்து பார்ப்போமா, 7ஆம் நம்பர் மட்டும் அவாய்ட் பண்ணி பார்ப்போம், 7ஆம் நம்பர் கரெக்டாக போகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கரெக்டாக 7ஆம் நம்பர் மட்டும் இதுவாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுக்கு தான் கண்டினியூ யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த கவுண்ட்டில் அதை மட்டும் அவாய்ட் பண்ணணும், இல்லை அந்த ஒரு கோடை மட்டும் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து கண்டினியூ யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, அப்போ பிரேக்னால் என்னது? ஸோ இங்கே வந்து பிரேக் போடுவோம், பிரேக். ஸோ பிரேக்கு போட்டேன், சாரி, ஸோ பிரேக் போட்டிருக்கேன். இங்கே வந்து பிரேக் போட்டிருக்கேன். இப்போ இந்த பிரேக் என்ன பண்ணுவோம், கண்டினியூ என்ன பண்ணணும்னு சொன்னேன், கண்டினியூ வந்து இதிலேருந்து கண்டினியூ பண்ணி இங்கே கொண்டு போய் விடுவோம், நம்பர்கிட்ட கொண்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அந்த பிரேக் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நிமிஷம், பிரேக் என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். இந்த லூப்பை வந்து திரும்ப ரன் ஆக விடாது, கிட்டத்தட்ட இந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணுது. அதாவது வந்து இந்த பிரேக்கை உடைக்குது. அதாவது இந்த 7க்கு அப்புறம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10, 9, 8 வந்துருச்சு, 7ஐ காணாமல் பாருங்கள். காரணம்னா இங்கே ஈக்குவல் டு 7 இருக்கும்போது இந்த லூப் இங்கேயே பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்காது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். கண்டினியூ என்ன பண்ணுதுன்னா ஒரு இதை ஸ்கிப் பண்ணுது, ஒரு பிரேக் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து பிரேக் பண்ணுது, அந்த லூப்பையே பிரேக் பண்ணுது. அதாவது வந்து இது இந்த பிரேக் எந்த லூப்புக்குள்ளே இருக்கோ அந்த லூப் தான் பிரேக் ஆகும். ஒருவேளை நெஸ்டட் லூப்பாக இருக்குது, இந்த லூப்புக்கு மேலே இன்னொரு லூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லூப்பை இந்த பிரேக் பண்ணாது. ஸோ உள்ள இந்த லூப்பை மட்டும்தான் இது வந்து பிரேக் பண்ணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உங்களுக்கு கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், மேபி எங்கன்னா நீட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஃபார் லூப், அதாவது லூப்ஸ் பற்றின பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார் லூப் பற்றி மட்டும்தான். ஸோ ஃபார் லூப் பற்றினா அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ் வந்து அடுத்தடுத்த செஷன் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இண்டெக்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வந்து நம்ம நார்மலாக நம்மளோட கவுண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ரோக்ராமிங்கோட கவுண்டிங் எப்படி இருக்கும்னா 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராமிங்கோட இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. அது வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். எதுவுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இது நம்மளோட கவுண்டிங் வந்து 1 2 3 4 5 6ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்து இதுக்கு அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 0ல் இருந்து தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வெல்கம்ன்ற டெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு இண்டெக்ஸுங்கிறது இருக்குது. அதாவது வந்து இண்டெக்ஸுங்கிறது பொசிஷன். அப்போ இண்டெக்ஸுங்கிறது என்னது? பொசிஷன். ஓகே, அப்போ வந்து டபிள்யூவோட பொசிஷன் என்னது, ஈயோட பொசிஷன் என்னது, எல்லோட பொசிஷன் என்னது, இந்த வேர்டில் ஒவ்வொரு கேரக்டருக்கான பொசிஷன் கூட ப்ரோக்ராமிங்கில் இருக்குது. இப்போ டபிள்யூட பொசிஷன் என்னது? 0th இண்டெக்ஸ், அதாவது 0th பொசிஷன். ஈயோட இண்டெக்ஸ் என்னது? ஃபஸ்ட்டு பொசிஷன். அதுக்கடுத்து எல்லோட பொசிஷன் என்னது? செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் எப்பயுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோக்ராமிங் பொறுத்த மட்டும். ஸோ இது வந்து ஓரளவு உங்களுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ இப்படி கவுண்ட் பண்ணுவோம். பட் வந்து ப்ரோக்ராம் பொறுத்த மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் நம்பர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 0ல் இருந்து மட்டுமே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதுக்காக வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டாஸ்க்கு. ஸோ அது என்னென்னா வந்து
ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தூக்கணும். அதாவது நமக்கான டாஸ்க் என்னென்னா வந்து ஒரு 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 ஸ்ட்ரிங், அதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் தூக்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு நீடு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று நம்ம வந்து வச்சுக்கிறோம். இதை வந்து இன்புட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி வச்சுப்போம். நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட். நம்மகிட்ட அவுட்புட்டாக என்ன கேட்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்டு. இப்போ வந்து வெல்கம் ராகுல் அப்படி சொல்லி ஒன்றும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து விட்டுருவோம் அங்கே இங்கே. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்கப்பா. ஸோ இது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி ஒரு அவுட்புட் ஒன்று எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் ஈக்குவல் டு, இப்போதைக்கு நம்மளோட அவுட்புட் என்னது, ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரியாது காரணம். ஸோ அதனால் வந்து அவுட்புட்டை வந்து எம்டியாக வந்து வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இதுதான் ஸ்பேஸ். ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் தூக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டு இது வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரி சொல்கிறோம். ஸோ ஃபார் ஒரு லூப் வந்து ரன் பண்ணோம். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு இண்டெக்ஸாக நம்ம செக் பண்ண போகிறோம். இது ஸ்பேஸ் இருக்கா, இந்த இண்டெக்ஸில் ஸ்பேஸ் இருக்கா, இந்த இண்டெக்ஸில் ஸ்பேஸ் இருக்கா, இதில் ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வேணாம். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து இன்ட் ஐ, இண்டெக்ஸ் வந்து ஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். நான் சொன்னது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், 0லேருந்து தான் இண்டெக்ஸ் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ 0. இப்போ வந்து ஐ எந்த இண்டெக்ஸ் வரல எடுக்கணும், இது ஃபுல்லாக எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணலாம். எத்தனை, ஒரு 2 3 5 6 6 9 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணோன்னா ஒரு 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 இங்கே ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். அதாவது வந்து less than or equal to வேணாம். ஸோ 15 போட்டேன். ஸோ 15 இப்படி போட்டேன்னா, ஒருவேளை இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒன்றை குறைச்சிட்டேன். இப்போ நான் திரும்ப இங்கே போய் மாற்றணுமா, 14ன்னு மாற்றணுமா? ஸோ 14ன்னு மாற்றணும். ஸோ இது வந்து நல்லதில்லை, அப்படி தானே? ஸோ இதிலே ஒரு இன்பில்டு மெத்தடு இருக்குது. அதாவது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு இன்பில்ட் மெத்தட் ஒன்று பார்த்துருப்போம், அப்படி தானே? ஸோ அந்த மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுவோம். அவுட்புட், இங்கே தேவை ஒரு இன்டீஜர் நம்பர் தானே, அவுட்புட் டாட் லென்த் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், ஒரு இன்ட்டு வேல்யூவை கொடுக்கும். அது வந்து இந்த கேரக்டர் எத்தனை கேரக்டர் அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேல்யூவை கொடுக்கும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், இண்டெக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு லெட்டராக பார்க்க போகிறோம். 1 2 3 4 அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், I ++ சிம்பிள், அவ்வளோதான். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் இது வந்து ஸ்பேஸ் தானான்னு சொல்லி கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இஃப் இன்புட், இந்த ப்ராக்கெட்ஸ் எதுக்குன்னா இண்டெக்ஸ் எடுக்கிறதுக்கு. இந்த ப்ராக்கெட்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்குள்ளே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ, இப்போ 0ன்னு போட்டேன்னா அதில் இருக்கிற 0th பொசிஷனில் இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி அதோட பொசிஷனில் இருக்கிற அந்த வேல்யூவை எடுக்கிறதுக்கு பொசிஷன், இங்கே வந்து பொசிஷன்றது நம்மளோட இண்டெக்ஸ். ஸோ அப்போ வந்து ஐன்னு கொடுத்துருவோம். ஐ ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாத, எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த இண்டெக்ஸ் டாட் ஐயை அதோட இது பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம், அப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்படியும் அப்பன் பண்ணலாம். ஸோ இப்படியும் அப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த இது நம்ம ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணியும் இதை வந்து அப்பன் பண்ணலாம். ஓகே தானே, அதாவது வந்து இது புரியலை ஒரு சிலருக்கு, எடுத்தோன்னே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை பற்றி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பிரிண்ட், இங்கே என்ன பண்ணுறேன், அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன், அவுட்புட்.
ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சு run. ஓகே கைஸ், இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நான். எதுவுமே பிரிண்ட் ஆகலை. என்னென்னு பார்த்தா வந்து நம்ம வந்து இங்கே வந்து அவுட்புட்டோட லென்த் எடுத்துருக்கோம். ஆனால் இன்புட்டோட லென்த் தான் எடுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து அவுட்புட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து லூப் வந்து ரன் ஆகாது. காரணம் என்னென்னா அவுட்புட்டோட லென்த்து 0. ஸோ 0 வந்து 0வோட சின்ன நம்பர் கிடையாது. ஸோ இங்கேயே ஃபெயில் ஆகிடும். இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் ராகுல்னு சொல்லி வந்துருச்சு. ஆனால் இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து எந்த ஸ்பேஸுமே கிடையாது. அவ்வளோதான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸுங்கிறது என்னது? பொசிஷன். ஸோ ஒரு கேரக்டரோட பொசிஷன். அந்த கேரக்டரோட பொசிஷன் வந்து ஒவ்வொரு லூப் ரன் ஆகும்போதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரோட பொசிஷன் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ இங்கே வருது ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து W தான் ஃபஸ்ட்டு வேர்டு. ஸோ இன்புட் டாட் ஐன்னு எடுக்கும்போது W இங்கே கிடைக்கும். W ஈக்குவல் ஸ்பேஸ் ஆனால் இல்லை. அப்போ கீழே போய் அவுட்புட் ப்ளஸ் இதை போய் அப் அண்ட் ஆகும். இந்த அவுட்புட்டோடு இது போய் சேரும். ஸோ சேரும்போது இப்போ அவுட்புட்டில் என்ன இருக்குது? டபிள்யூங்கிறது இருக்குது. ஓகே, இப்போ டபிள்யூங்கிறது அதில் வந்து இப்போதைக்கு டபிள்யூன்ற வேர்டு வந்து இப்போ இங்கே போய் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஸோ இங்கே வந்து டபிள்யூன்ற வேர்டு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? இப்போ அடுத்து வந்து 1ன்னு மாறும். ஸோ 1ல் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது? E இருக்குது. ஸோ அப்போ வந்து E வந்து ஸ்பேஸாக இல்லை. அப்போ வந்து E போய் ஆட் ஆகும். ஸோ இங்கே வந்து E வந்து ஆட் ஆகுது. அடுத்து E ஆட் ஆன பிறகு அதுக்கடுத்து என்ன ஆகுது? ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஒன்றுமே பண்ண சொல்லலை. அது அப் அண்ட் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஸோ அது வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ ஸ்கிப் ஆகிடுச்சா? ஓகே. இப்போ அதுக்கடுத்து எல் இருக்குது. அப்போ என்ன வரும்? கீழே வரும். அப்போ வந்து எல் வந்து ஸ்பேஸாக இல்லை. அப்போ வந்து இது ஏற்கனவே வந்து WE இருக்கா, அதோட வந்து எல் போய் அப் அண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேர்டாக அப் அண்ட் ஆகி ஒரு ஃபுல் வேர்டு. இப்போ வந்து இங்கே அவுட்புட் பார்த்திங்கன்னா வெல்கம் ராகுல் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கிது. அவ்வளோதான், சிம்பிள். இதை வந்து இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு போடாமல் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிப்போம். இந்த எல்ஸ் கண்டிஷன் நமக்கு தேவையில்லை. இதை நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி மாற்றிடலாம். ஸோ இதை வந்து நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி மாற்றிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஸ்பேஸாக இல்லைன்னா எல்லாமே போய் இதோட போய் அப் அண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ ரெண்டுத்தையுமே இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அவுட்புட்டையும் இன்புட்டையும் என்ன வருதுன்னு பாருங்களேன். ஸோ பிரிண்ட் இன்புட் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ நமக்கு வந்து அது வந்து தெரியணும்ல எது அவுட்புட் எது இன்புட்டுன்னு. ஸோ அதுக்கு வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு இதை வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். இதை வந்து இன்புட், இது வந்து அவுட்புட். ஓகேவா? இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ். இப்போ தெரியுதா? இப்போ இன்புட் வந்து நம்ம வந்து இதான் கொடுத்தோம். பட் அவுட்புட் வந்து இது வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு சில இடங்களில் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இது இருக்குது, இதில் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வேர்டில் வந்து ஏங்கிற கேரக்டர் எதுவுமே இருக்கக்கூடாது எனக்கு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னும்போது இங்கே என்ன பண்ணலாம்? ஏன்ற கேரக்டர் மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஏ இப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த வெல்கமில் எங்கெங்கே ஏ இருக்கோ, இப்போ வெல்கமில் எதுவும் ஏ இருக்கா? ஸோ எதுவும் இல்லை. நான் ஒரே ஒரு ஏ மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஏ வந்து இது ரிமூவ் பண்ணி தான் பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேர்டு குறைஞ்சிருக்கு. அது என்ன வேர்டுனா ஏ. அதே வந்து இப்போ வந்து நான் ஈன்னு போடுறதுனாலும் அதுவும் கம்பேர் ஆகும். ஸோ இங்கே என்ன கம்பேர் ஆகி ரிமூவ் ஆகுதோ அதுக்கான அவுட்புட் தான் இங்கே வருது. சிம்பிள் தான். ஸோ ஒரு ஃபார் லூப் வச்சு ஒரு யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கோம். புரியலான்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். நம்மளோட அதே ஃபார் லூப் கான்செப்ட் தான். ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸை வச்சு அதோட கேரக்டர் எடுத்து கம்பேர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெரிய கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க போயிட்டீங்கனாலேவும் நீங்கள் மேனேஜ் பண்ணுற எல்லா டேட்டாவுமே வந்து 90% ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸ்ட்ரிங்கை வச்சு தான் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம ஒரு தனி செஷன் ஒன்று வரும். ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்மளாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன பண்ணலாம், ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நமக்கு வரும். ஸ்ட்ரிங்குங்கிறதே ஒரு பெரிய கான்செப்ட்டு. ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது மற்ற நம்ம வேரியபிள்ஸ் மாதிரி கிடையாது. இதுவே ஒரு தனி கான்செப்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரிங்கை வச்சு தான் நீங்கள் வெப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆப் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாலும், வேறு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ரிங் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது.
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் கூகுளில் போய் சும்மா ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்கனாலேவும் அதுவே ஒரு ஸ்ட்ரிங்கு தான். சும்மா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன்னா இதுவே ஒரு ஸ்ட்ரிங் தான். இந்த ஸ்ட்ரிங் தான் அவனுக்கு போகுது. இந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுவான் அவன், இஃப் கண்டிஷன் போட்டு அங்கே வந்து செக் பண்ணுவான். ஸோ செக் பண்ணி அதுக்கேற்ற ரிசல்ட்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதனால் ஸ்ட்ரிங் இல்லாமல் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஷோ பண்ணுற டேட்டாவும் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி ஒரு 90% ஆஃப் டேட்டா வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். அதனால் ஸ்ட்ரிங்கை பற்றி நல்லா படிக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங்னா என்னன்றதை பற்றி இன்றைக்கி இப்போ பார்த்துட்டோம். ஸோ போக போக வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி நல்லா பார்ப்போம். அதான் வந்து இன்னும் வேறு என்ன கான்செப்ட் இருக்குது, அது போக வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பற்றி பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ப்ரோக்ராம் வந்து இந்த இது தான். ஸோ அது வந்து நான் டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பண்ண எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா ட்ரை பண்ணால் தான் வந்து அதில் வர இஷ்யூஸ்லேருந்து நம்ம கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணி அதை டெவலப் பண்ண முடியும் லூப்பிங்கில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேர்டில் வந்து ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க. அந்த வேர்டுக்கு பதிலாக வேறு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது என்ன பண்ண போகிறோன்னா இந்த சீன்றதுக்கு பதிலாக ஏன்ற வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இல்லை வந்து எம்முக்கு பதிலாக எல், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ஒரு சின்ன டாஸ்க்கு. இது வந்து உங்களுக்கு அதாவது வந்து இது என்ன எப்படி பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்கிற ஒரு சின்ன டாஸ்க்கு தான், ரொம்ப சின்ன டாஸ்க்கு. நம்ம ஏற்கனவே பண்ணது தான், கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும், மற்றபடி எதுவுமே கிடையாது. அது போக இன்றைக்கி நம்ம சொன்ன எல்லா ப்ரோக்ராமையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ண தான் நமக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸ்கில்லு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. நாளைக்கு வந்து இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம்னா என்னன்றதை பற்றியும் பார்ப்போம். ஓகே, பாய். இன்றைக்கி வந்து நம்ம வந்து டாட் ஐடி வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த செஷனில் வந்து நம்ம வந்து டாட் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து இது நம்மளோட ஐடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஐடி இன்ஸ்டலேஷன் அதை பற்றின வீடியோ எல்லாமே வந்து ஷேர் ஆகிருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, அது எப்படின்னு அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் ஏன்னா வந்து இனிமேல் பண்ண போகிற ப்ரோக்ராம்னா ஐடி தான் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே அதில் சேவ் ஆகியிருக்கும். அது போக இனிமேல் போக போகிற எல்லா கான்செப்டும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி சொன்ன ப்ரோக்ராம்லாம் இப்போதைக்கு இந்த ஐடியில் ட்ரை பண்ணுங்கள். நாளையிலேருந்து அந்த ஐடியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே பழகிக்கலாம். ஓகே, பாய். நாளைக்கு செஷன் பார்ப்போம். ஸோ பாய்.